காலம் கடந்த கதைகள் அழியாத அடையாளங்களை தாங்கி தலைமுறைகளை முந்திச் செல்கின்றன. மலேசியாவின் காஜானில் வாழும் திருமதி தனலட்சுமி அவர்கள் குடும்பம் தங்களின் முன்னோர்களையும் பாசத்தோடு தவழ்ந்த தாய் மண்ணையும் வழிகாட்டிய குலதெய்வத்தையும் தேடும் இப்பயணம் சுருங்கச் சொல்லவே முடியாத உணர்வு பயணம் இது. ஆந்திராவின் குப்பம் கிராமங்களில் ஒவ்வொரு வீதி, ஒவ்வொரு பழமை சேர்ந்த கோயிலும் ஒரு காலத்தின் கண்ணீர் சாட்சி. அங்கே ஒலிக்கும் கோயில் மணிகளில் முன்னோர் வாழ்க்கையின் துடிப்பும் பிரிவுகளின் புணர்வும். கன்னங்கள் வழியொரு கண்ணீராய் பேசுகிறது. தோட்டத் தொழிலால் மலேசியாவின் மண்ணில் என் நெஞ்சுக்கள் வாழ்ந்த போதிலும் தாயகத்தின் மனமும் மறக்க முடியாதொரு வாசனையாக இதயதுடிப்பில் பதிந்திருக்கிறது. நாங்கள் இந்த வரலாற்று பாதையில் நடந்தோம். பழைய வீடுகள், கவிழ்ந்த கதவுகள், ஒரு நாளாவது தமிழும் தெலுங்கும் பேசிக் கொண்டிருந்த மூதாட்டிகளின் அன்பும், இவை அனைத்தும் எங்கள் பேணிய தேடலுக்கு உலகளாவிய அர்த்தங்களை அளித்தன. இது வெறும் ஆவண முயற்சி அல்ல, இது ஒரு உணர்ச்சி புனித யாத்திரை. தாய் மண்ணை தேடி எடுக்கப்படும் இந்த புனித திட்டம் தவித்த தலைமுறைக்கும் தேவையான பதிலை தேடும் இத்தலைமுறை நம் முன்னோர்களின் பாதங்கள் விழுந்த ஓசையை கேட்டு நம் வேர்களை மீண்டும் நோக்கிச் செல்வதுவே நம் கடமை. மாயா டிவி நியூஸ் குழுவும் மலேசியாவின் காஜாங் நகரத்தில் வாழும் திருமதி தனலட்சுமி குடும்பத்தின் வேண்டுகோளின் அடிப்படையில் இந்த பயணத்தில் நெஞ்சமொட்டி பயணிக்கிறது. இந்த தொகுப்பில் தாய்மண்ணை தேடி என்ற பயணத்தின் வாயிலாக எங்கள் குழு கடந்த தலைமுறைகளின் தடம் தொடர்ந்த ஒரு உணர்வு பயணமே மேற்கொண்டது. முன்னோர்களின் ஞாபகங்களை தேடி, அவர்கள் கடந்த பாதைகளை ஆய்ந்து, பாசக்கதைகளை உயிரோடு உணர்ந்து, பல தலைமுறைகளை இணைக்கும் அந்த வேர்களை காணும் மிக சிறப்பான அனுபவம் எங்களுக்கு கிடைத்தது. உங்களுக்காக இந்த உணர்ச்சி பயணத்தின் முழுமையான தருணங்களை விரைவில் உங்கள் முன் கொண்டு வருகிறோம். காத்திருந்து பாருங்கள். தாய்மண்ணை தேடி விரைவில்